2025-26 தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 4 மிக முக்கியமான அறிவிப்புகள் பட்ஜெட்டினுடைய இறுதி உரையின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கு 15 நாட்கள் வரை விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. மிக முக்கிய அறிவிப்பாக மற்றொரு அறிவிப்பு என்பது 20 விழுக்காடு மானியத்துடன் 10 லட்சம் கடன் வழங்க பெண் தொழில் முனைவோர் திட்டம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடி கணினி வழங்கப்படும் என்றும் அவருடைய படிப்புக்கு ஏதுவாக இந்த திட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்தால் 1% கட்டணம் குறைப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய அறிவிப்பாக இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக அவரே தெரிவித்திருந்தார். மிக முக்கிய அறிவிப்புகளை தற்போது வெளியிட இருக்கின்றேன் என்று தெரிவித்து மிக முக்கியமான ஒரு 4 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அந்த 4 அறிவிப்புகளின்படி 1 லட்சம் மகளிர் தொழில் முனைவோர் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அதற்காக 20 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு 15 நாட்கள் வரை விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம் என்றும் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்ட கோரிக்கையால் இந்த அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20 விழுக்காடு மானியத்துடன் ரூபாய் 10 லட்சம் கடன் வழங்கி 1 லட்சம் பெண்களை தொழில் முனைவோராக்க திட்டம் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடி கணினி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. பெண்கள் பெயரில் மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்தால் 1 விழுக்காடு கட்டணம் குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சொத்து பதிவு செய்யும் போது அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும். அந்த வகையில் பெண்கள் பெயரில் அந்த சொத்துக்களை பதிவு செய்யும் போது அதற்கான கட்டணம் குறைக்கப்படும் என்றும் 1 விழுக்காடு குறைக்கப்படும் என்று மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது.